இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 1ஆம் தேதி 9வது மாதம் 2025ஆம் ஆண்டு. கடந்த மாதம் முழுவதாக கண்ணின் மணி போல் பாதுகாத்து புதிய மாதத்துக்குள் நடத்தி வருகிற அன்பு இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரமும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 26வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமாயிருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு உள்ளங்களே, இன்றைய நாளிலும் வேதம் நமக்கு வலியுறுத்துகிற ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தான் இந்த நாட்களிலே வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இன்றைய நாட்களிலே நாங்கள் மனுஷருக்கு பயப்படுவோமா இருந்தால் அது கண்ணியை வரவிக்கும் என்று கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களே நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற வேளையிலேயே தேவன் நமக்கு செய்கிற முதலாவது காரியம் என்னவென்றால், திட நம்பிக்கையை இந்த நாட்களிலே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்கு நாங்கள் இன்றைக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி பயப்படுகிற வேளையிலே தேவன் நமக்கு திட நம்பிக்கையை கொடுக்கிறது மட்டுமல்ல, இரண்டாவதாக அந்த பயப்படுகிறவனுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தையும் இந்த நாட்களிலே தேவன் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வார்த்தை ஒரு வித்தியாசமான முறையில் இந்த நாட்களிலே நம்மை இந்த மாதத்தினுடைய முதலாவது நாளிலும் இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்களிலே நமக்கு உண்டாக வேண்டும். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருப்பதனால் நாங்கள் முதலாவதாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் பெருக வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு நாங்கள் என்றைக்கு பயப்பட வேண்டும் என்று இந்த நாட்களிலே நினைக்கிறோமோ அப்பொழுது தேவன் நமக்குள்ளே ஒரு திட நம்பிக்கையை உருவாக்குறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த வார்த்தையை தேவன் 2 பிரிவாக இந்த நாட்களிலே 2 பிரிவாகவும் 2 ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறதை பார்க்கிறோம். முதலாவது நமக்கு ஒரு திட நம்பிக்கையை ஆண்டவர் உருவாக்குகிறார். இரண்டாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் அந்த அடைக்கலத்தை இந்த நாட்களிலே கொடுக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே உலகத்திலே இன்றைக்கு நாங்கள் வளர்க்கப்படுகிற வேளையிலே உலகம் கேட்டுக்கு போகிற வழியிலும் உலகம் இந்த நாட்களிலே தீமையான வழியிலும் இந்த நாட்களிலே கடந்து சென்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். உலகத்திலே எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு சமாதானம் இல்லை. அருமையான அன்பு பிள்ளைகளே, பிள்ளைகளை கவனித்து பாருங்கள், அங்கே பிள்ளைகளுக்கு அடைக்கலம் இல்லை. பிள்ளைகள் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அங்கும் இங்குமாக இந்த நாட்களிலே பெற்றோரு கீழ்ப்படியாதபடி இந்த நாட்களிலே இருக்கிறதற்கு முக்கியமான காரியம் பெற்றோர்கள் அங்கே கர்த்தருக்கு பயப்படுவதில்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற வேளையிலே அந்த பிள்ளைகளுக்கு இந்த நாட்களிலே தேவன் ஒரு திட நம்பிக்கையை இந்த நாட்களிலே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களிலே பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கையை கொடுக்கிறது மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தை கொடுக்கிறது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே அவரே அந்த குடும்பத்தை சூழ்ந்து பாதுகாக்கிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறதை அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த மாதத்தின் முதலாவது நாளிலும் நாங்கள் ஒரு தீர்மானத்தை இந்த நாட்களிலே எடுத்துக்கொள்ளுவோம். இன்றைக்கு நாங்கள் பெற்றோர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற வேளையிலே தேவன் நமக்கு ஒரு திட நம்பிக்கையை கொடுக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தையும் கொடுத்து இந்த நாட்களை நடத்துகிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அதனாலே இந்த நாட்களிலே இன்றைக்கு நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுவோமாயிருந்தால் நம்முடைய வழிகளை பிள்ளைகள் இந்த நாட்களிலே பின்பற்றுவார்கள். அப்பொழுது தேவன்
அங்கே பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தை கொடுக்கிறது மட்டுமல்ல, பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் அங்கே அடைக்கலத்தை கொடுத்து தேவன் இந்த நாட்களிலே நடத்த அந்த நாட்களிலே வல்லவராக இருக்கிறார் என்று இந்த வாக்குத்தத்தத்தினூடாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற, வாக்குத்தத்தங்களை வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தாமே நிறைவாக இந்த புதிய மாசத்தில் ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.